குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டெலிகிராம் சேனலில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பெய்டு டெஸ்ட் பேட்ச் ஒன்று போயிட்டுருக்கு. 6ஆம் வகுப்பு 1வது பருவம் 2வது பருவம் டேர்ம் 1 டேர்ம் 2 ரெண்டுமே பார்த்துட்டோம் வீடியோ ஆல்ரெடி. 3வது பருவத்தோட வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிளுக்கு கொஞ்சம் கொஸ்டின் பார்க்கலாம். டெஸ்ட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டோட ஃபீஸ் வந்து 400 rupees. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கவிஞாயிறு என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர்? தாராபாரதி. கவிஞாயிறு என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் கவிஞர் முடியரசன், ரா இளங்கோமரனார், தாராபாரதி, சிவசுப்பிரமணிய சிவா. தாராபாரதி இது ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் காந்தியடிகள் முன்னெடுக்காத நோக்கம் எது? அவர் எந்த விஷயத்துக்கு போராடலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய விடுதலை போராட்டத்துக்கு போராடினார். பெண்கள் முன்னேற்றம், தீண்டாமை ஒழிப்பு, இதெல்லாம் அவர் முன்னெடுத்த போராட்டங்கள். தொழில் புரட்சி அவர் வந்து பெரிதாக முன்னெடுக்கலை. அடுத்த கேள்வி பாருங்கள். காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு பயணம் தொடர்பாக குறிப்பிட்டுள்ள ஆண்டுகள் அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்தெந்த ஆண்டில் அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, 19 வந்திருக்காரு, 21-37 வந்திருக்காரு. பாருங்கள், 19, 21, 37 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு வந்திருக்கிறாரு. அடுத்து பாருங்கள். காந்தியடிகள் எந்த ஊருக்கான ரயில் பயணம் அவரது உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் அமைய காரணமாக அமைந்தது? இப்போ அது பெரிதாக ஆடம்பர உடையை அணியாமல் எளிமையான ஒரு கோலத்தில் அவர் இருந்தார். அதுக்கு காரணம் வந்து மதுரை ரயில் பயணம் தான். இப்போ வந்து அங்கே இருந்தவங்களாம் வந்து விவசாய வேலைகள் செய்கிறவங்களாம் வந்து பெரிய வசதி படுத்தவங்க இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தாரு. அவங்களோட உடைகள் வந்து ரொம்ப நலிவடைஞ்ச நிலையில் இருக்கிறத பார்த்தாரு. இப்போ அவரும் தன்னோட உடையை வந்து எளிமையான கோலமாக மாற்றிக்கிட்டார். மதுரை ரயில் பயணம். அடுத்தது பாருங்கள். சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் யார்? இலக்கிய மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் வந்து உவே சாமிநாத ஐயர். ஓகேங்களா? சாமிநாத ஐயர் தான் தலைமையேற்றார். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று யாரை பற்றி கூறியது? பாருங்கள். மனோன்மணியம் சுந்தரா பிள்ளையை பற்றி காந்தியடிகள் கூறியது. உவே சாமிநாதர் ஐயரை பற்றி காந்தியடிகள் கூறியது. உவே சாமிநாதர் ஐயர் பற்றி பாரதியார் கூறியது. நாமக்கல் கவிஞர் பற்றி பாரதியார் கூறியது. இதில் வந்து உவே சாமிநாதர் அந்த தலைமை ஏற்றிருப்பார் மாநாட்டுக்கு. அவரோட உரையை கேட்டுட்டு தான் அவர் இப்படி சொல்லுவார். காந்தியடிகள் இவரோட காலடி நிழலிலிருந்து தமிழை கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். காந்தியடிகள் உவே சாமிநாத ஐயரை பற்றி சொன்னது. அடுத்த கேள்வி. தீண்டாமை காரணமாக எந்த கோயில் பிரவேசத்தை காந்தியடிகள் மறுத்தார்? தஞ்சை பெரிய கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ஸ்ரீரங்கம் கோயில், சிதம்பர நடராஜர் கோயில். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் அவர் வந்துட்டு தீண்டாமை காரணமாக எல்லாராலையும் உள்ளார போக முடியல, அதனால் நான் அந்த கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருப்பார். அதுக்கு அடுத்த முறை 1937 வரும்போது திரும்ப அவர் வந்து கோயில் பிரவேசம் பண்ணியிருப்பார், கோயிலுக்கு போயிருப்பார். தீண்டாமை ஒழிப்பு நடந்த பிறகு, அதாவது கோயிலில் வந்துட்டு எல்லா இனத்தவரும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்துராமலிங்க தேவர் துணையோட ஒரு போராட்டம் நடந்திருக்கும். அதுக்கு பிறகு வந்து அவர் போயிருப்பார். பொறுத்துக்க. இதில் வந்து இலக்கிய மாநாடு, தமிழ்நாட்டு கவிஞர், குற்றாலம், தமிழ் கையேடு. தமிழ் கையேடு வந்து ஜிவி போப்பு தான் தமிழ் கையேடு பண்ணவர். குற்றாலம் வந்து அருவி. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். இலக்கிய மாநாடு வந்து சென்னையில் நடந்துச்சு. இது ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக்க. செல்லமுத்து, முத்துவடுகநாதர், தாண்டவராயர், பெரியமருது. இப்போ முத்துவடுகநாதர் வந்து வேலுநாச்சியரோட கணவர். சரிங்களா? செல்லமுத்து வந்து மன்னர். அதாவது வேலுநாச்சியரோட அப்பா. அவர் வந்து மன்னர். முத்துவடுகநாதர் வந்து வேலுநாச்சியரோட கணவர். தாண்டவராயர் வந்து அமைச்சர். அடுத்து பெரியமருது வந்து படைத்தளபதி. இதுதான் அதுக்கு பொறுத்துக்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது திரு வேலுநாச்சியார் அவர்களுக்கு படைகளை தந்து உதவிய மன்னர் யார்? மைசூர் ஹைதர் அலி, திருவாங்கூர் ஜாஃபர் அலி, வேலூர் திப்பு சுல்தான், ஏ அண்ட் பி. இல்லை, மைசூர் ஹைதர் அலி தான் கொடுத்து உதவியிருப்பார். அது ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய பெண் மன்னர்களில் காலத்தால் முந்தையவர் யார்? ஜான்சி ராணி, வேலுநாச்சியார், இருவரும் சமகாலத்தவர்கள். மேற்கூறிய அனைத்து வேலுநாச்சியார் தான் வந்து காலத்தால் முந்தியவங்க. அதுக்கு பிறகு தான் ஜான்சி ராணி வருவாங்க. பின்வரும் நூல்களில் கவிஞர் தாராபாரதியின் நூல் அல்லாதது எது? பாருங்கள். புதிய விடியல், விரல்நுனி வெளிச்சங்கள், இதயங்கள் கிழக்கு, அது எல்லாமே அவர் நூல்கள் தான். வேர்வை முத்துக்கள் அது வந்து அவரோட நூல்கள் கிடையாது. புதிய விடியல், விரல்நுனி வெளிச்சங்கள்,
இது எங்கள் கிழக்கு. அது 3மே அவரது நூல்கள் தான். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து 4 வகைப்படும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பின்வரும் நூற்று சொற்களின் வகைகளில் அடங்காதது எது? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், கடைச்சொல் அப்படின்னு ஒன்று கிடையாது, உரிச்சொல்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இதுதான் 4 வகை. அதனால் அதுதான் வந்து கடைச்சொல் வந்து சொற்களின் வகைகள் அடங்காதது அப்படி ஒன்று இல்லை. சரிங்களா? அடுத்த கேஷன் போகலாம். காலை, நன்மை, ஓடுதல், மேல் குறிப்பிட்டவை எவ்வகை சொற்கள்? காலை என்பது உண்மையுடைய பெயர் சொல். இது எல்லாமே பெயர் சொல்ல தான் வரும். சரிங்களா? ஒரு விஷயத்தோட பெயரை குறிப்பிட்றாங்க, எல்லாமே பெயர் சொல்ல தான் வரும். சரி, இப்போ நம்ம 15 கேள்விகள் பார்த்துட்டோம். இதுதான் இதோட ஒரு சாம்பிள். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் பாருங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக 6th to 10th எல்லா புக்குமே கவர் ஆகும். லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு இந்த டேர்மில் ஒரு 73 கொஸ்டின்ஸு. டோட்டலாக எல்லா டெஸ்ட்டும் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து அரௌண்ட் 2000 கொஸ்டின்ஸ் வந்துடும் தமிழ்லேருந்து. அதை படிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். இந்த எம்ஆர்பிக்கு வந்து மோர் தென் எனஃப். அது நீங்கள் வந்து புக்கு ஃபுல்லாக படிக்கிறத விட கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்படி எடுத்து கொடுக்கும்போது ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ஃபைனல் ரிவிஷன் பண்ணிக்கலாம். தேவைப்படுற நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.